ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் போது 3500 வீட்டுக்கு செலவு பண்ணிட்டு 1500 கையில எடுத்து வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த 1500 மாசம் ஃபுல்லா இருக்கும். என்ன பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம்ல. 100 செலவுற இடத்துல 80 செலவு பண்ணுவோம். 500 செலவு பண்ற இடத்துல 250 செலவு பண்ணுவோம். அப்படி இப்போ 40,000 50,000 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறோம். வாங்கல, எல்லாம் இஎம்ஐ கார்டு எடுத்துருவான். மிச்சம் இருக்கிற காசை ஸ்டைலுன்னு சொல்லி அக்கௌண்ட்லயே வச்சுக்கிறோம். போற இடத்துக்குலாம் ஜிபே, கம்மங்கூழ் கடையில ஜிபே, மாங்காய் வாங்கினா ஜிபே, தர்பூசணி வாங்கினா ஜிபே, பப்ளிக் டாய்லெட் போனா கூட சில்லறை இல்லைன்னா ஜிபே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கேயும் ஸ்கேன் வச்சிருக்கோம், ஜிபே பண்ணி விட்டுறோம். இப்படி எல்லா இடத்தையும் ஜிபே பண்ணி 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 முக்கியமான இடத்துக்கு போகும்போது ஜிபே ஒர்க் ஆகுறது இல்லை. ஏன்னா காசு வேணும்ல. அதான் காசு இல்லையே, நம்ம தான் போற இடத்துல சொய்ய ஜிபேல பண்ணிட்டு இருக்கிறோமே, கணக்கே தெரிய மாட்டேங்குது. கிடக்கு முடிச்ச ஜிபே வந்ததுல இருந்து வச்சிருக்கிற 300 400 ரூபாய்க்கும் கணக்கு தெரிய மாட்டேங்குது. சரி.